நமஸ்தே. இன்று நாம் "ஏ மாலிக் தெரே பந்தே ஹம்" என்ற ஒரு பாடலை, ஹிந்தி ஃபில்மி பாடல், திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், அதை நாம் பாடப்போகின்றோம். இந்த பாடலை பாடும்பொழுதே நாம் அதில் உள்ள சொற்களின் அர்த்தத்தை பார்ப்போம். அதில் உள்ள சிறிய சிறிய இலக்கண விஷயங்களை பார்ப்போம். சரியா? ஹிந்தியும் கற்கலாம், பாடலும் கற்கலாம். ஹே மாலிக் தெரே பந்தே ஹம் என்ற இந்த பாடல் தோ ஆங்கே பாரா ஹாத், தோ ஆங்கே பாரா ஹாத், 2 கண்கள் 12 கைகள் எனப்படும் ஒரு ஹிந்தி படத்திலிருந்து வந்த பாடல். இதை எழுதியவர் பரத் வியாஸ், மிகப்பெரிய எழுத்தாளர். இந்தி திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் நிபுணர் பரத் வியாஸ். இதற்கு இசை அமைத்தவர் வசந்த் தேசாய் என்பவர் ஆவார். இந்த பாடலை லதா மங்கேஷ்கர், இந்தியாவின் இசைக்குயில் என போற்றப்படும் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கின்றார். மன்னா டே அவர்களும் பாடியிருக்கின்றார். இது ஆண் குரலிலும் வரும், பெண் குரலிலும் இந்த பாடல் வரும். மிகவும் அற்புதமான பாடல், நல்ல அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பாடல். பல பள்ளிகளிலும் பல அலுவலகங்களிலும் இந்த பாடல் பிரார்த்தனை பாடலாக, ப்ரேயர் சாங் என்றும் பாடப்படுகின்றது. ஒரு முறை அந்த பாடலை பாடுகின்றேன், பிறகு ஒரு பத்தியாக அதன் அர்த்தத்தையும் பார்க்கலாம். சரியா? வாருங்கள். உங்களுக்கு இந்த பாடல் தெரிந்தால் நீங்களும் என்னுடனேயே சேர்ந்து பாடலாம். ஏ மாலிக் तेरे बंदे हम, ऐसे हो हमारे करम, नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम. ऐ मालिक तेरे बंदे हम, जब जुल्मों का हो सामना, तब तू ही हमें थामना. वो बुराई करे हम भलाई करे, नहीं बदले की हो कामना. बढ़ उठे प्यार का हर कदम, और मिटे बैर का ये भरम. नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम. ऐ मालिक तेरे बंदे हम. ये अंधेरा घना छा रहा, तेरा इंसान घबरा रहा, हो रहा बेखबर कुछ न आता नजर, सुख का सूरज छिपा जा रहा. है तेरी रोशनी में वो दम, जो अमावस को कर दे पूनम. नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम. ऐ मालिक तेरे बंदे हम. बड़ा कमजोर है आदमी, अभी लाखों है इसमें कमी. बड़ा कमजोर है आदमी, अभी लाखों है इसमें कमी. पर तू जो खड़ा है दयालु बड़ा, तेरी कृपा से धरती थमी. दिया तूने हमें जब जन्म, तू ही झेलेगा हम सब के गम. नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम. ऐ मालिक तेरे बंदे हम. இப்பொழுது இந்த பாடலின் அர்த்தத்தை பார்க்கலாம். சரியா? முதல் பத்தி. ऐ मालिक तेरे बंदे हम, ऐसे हो हमारे करम,
नेकी पर चले और बदी से टले ताकि हंसते हुए निकले दम ऐ मालिक तेरे बंदे हम மாலிக் என்பது எஜமானரை குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். கடவுளையும் கூப்பிடும் பொழுது மாலிக் என்பார்கள். எல்லோருக்கும் கடவுள் தானே எஜமானர். எனவே ஏ மாலிக், ஓ கடவுளே, தேரே பந்தே ஹம், உனது அடிமைகள் நாங்கள், உனது சேவகர்கள் நாங்கள், நீ சொல்படி கேட்பவர்கள் நாங்கள் என்பது பொருள். தேரே பந்தே, பந்தே என்றால் உன்னிடம் இருப்பவர்கள், உன்னிடம் வேலை செய்பவர்கள், உனக்கு பணிந்தவர்கள் என்பது பொருள். இது ஒரு ஆண்பால் சொல், பன்மையாக வந்திருக்கின்றது. எனவே தேரே, தும் ப்ளஸ் கே, தேரே, தேரே பந்தே, ஹம் நாங்கள், ऐसे हो हमारे கரம், எங்களது வேலைகள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும். ஹமாரே கரம் என்றால் நமது வேலைகள், எங்களது வேலைகள், எங்களது செயல்கள். ஐசே ஹோ, அப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நேக்கி பரச்சலே, நாங்கள் நட்பின் பாதையில் செல்ல வேண்டும், அன்பின் பாதையில் செல்ல வேண்டும். ஆர் பதி சேட்டலே, பதி என்றால் மாற்று, நட்புக்கு எதிர்ப்பதமாக இருப்பது, வேண்டாதவை, தேவையில்லாதவை, கெடுதலானவை, இவற்றிலிருந்து நாங்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும். டலே என்றால் நகர்வோமாக, சலே என்றால் போவோமாக, டலே என்றால் நகர்ந்து செல்வோமாக. தாக்கி ஹஸ்தே ஹூவே நிக்லேதம், தாக்கி என்றால் so that, இப்படியெல்லாம் செய்வதனால், அன்பின் பாதையில் சென்று தேவையில்லாத பாதையை தவிர்ப்பதனால், அதன் மூலம் தாக்கி ஹஸ்தே ஹுயே நிக்கலேதம், ஹஸ்தே ஹுயே என்றால் சிரித்து கொண்டே, நிக்கலேதம் எங்களது இறுதி மூச்சு எங்களை விட்டு பிரியும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கும், எங்கள் இறுதி மூச்சு சந்தோஷமாக செல்லும் என்பதே முதல் பேராகிராஃப், முதல் பத்தி. அடுத்தது பார்க்கலாம். जब जुल्मों का हो सामना तब तू ही हमें थामना, वो बुराई करे हम भलाई करे, नहीं बदले की हो कामना, बढ़ उठे प्यार का हर कदम और मीठे बैर का ये भरम, नेकी पर चले और बदी से टले ताकि हंसते हुए निकले दम ऐ मालिक तेरे बंदे हम. जब जुल्मों का हो सामना, जुल्म என்றால் அநியாயம், ஜப் என்பது எப்பொழுது, when, எப்பொழுது நாங்கள் அநியாயங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ, சாம்னா என்றால் எதிர்கொள்ளுதல், காஹோ சாம்னா எப்பொழுது அநியாயங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ, தபு துஹி ஹமே தாமனா, அப்பொழுது நீதான் எங்களை தாங்க வேண்டும். தாமனா என்றால் பிடித்து கொள்ள வேண்டும். அதாவது அநியாயத்தை எதிர்கொள்ளும் பொழுது நாம் கட்டுப்பாடுகளை மீறி தவறுகளை செய்து விடுவோம். அதையெல்லாம் தடுப்பதற்காக நீதான் எங்களை பிடித்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயங்களை பார்க்கும் பொழுது எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். தபு தூஹி ஹமே தாமனா, நீதான் எங்களை தாங்க வேண்டும். ஓ புராயி கரே ஹம் பலாயி கரே, ஓ, ஓ என்பது வகு அல்லது வே என்பதன் திரிவு. பாடல்களில் அப்படி வருவது உண்டு, ஓ என்று கூறுவார்கள். ஓ என்பது வகு அல்லது வே, அவர்கள், அவன் என்பதை குறிக்கும். ஓ புராயி கரே, அவர்கள் கெடுதலே செய்யட்டும், பரவாயில்லை. புராயி என்றால் கெடுதல். ஹம் பலாயி கரே, நாங்கள் நல்லதே செய்ய வேண்டும். கரே, கரே என்றால் செய்வோமாக, செய்யட்டும் என்ற பொருள். நஹி பதுலே கி ஹோ காமனா, பதுலா என்றால் இங்கு பழிவாங்குதல், மீண்டும் அவர்கள் செய்வதை மீண்டும் செய்தல், டிட் ஃபார் டாட் என்போம் அல்லவா, அப்படி. நஹி பதுலே கி ஹோ காமனா, காமனா என்றால் ஆசைப்படுதல், அவன் செய்தால் நானும் திருப்பி செய்ய வேண்டும் என்று அந்த ஆசை இருக்கக்கூடாது. நஹி பதுலே கி ஹோ காமனா, படோठे प्यार का हर कदम,
படு உட்டே, முன்னேறி செல்லட்டும். எது முன்னேறி செல்லட்டும்? பியாருக்கா ஹர் கதம், அன்பின் ஒவ்வொரு அடியும். கதம் என்றால் ஸ்டெப், அடி. ஒவ்வொரு அடியும், அன்பின் ஒரு அடியும் முன்னேறிக்கொண்டே இருக்கட்டும். படு உட்டே பியாரு கா ஹர் கதம் ஆர் மிட்டே பயரு கா ஏ பரம். மிட்டே என்றால் போகட்டும், தொலைந்து போகட்டும். எது? பயரு கா ஏ பரம். பயர் என்றால் விரோதம். விரோதம் என்பதை ஒரு பிரமை என்கின்றார். பரம் என்றால் பிரமை. அது நாம் என்னவோ அது நல்லது என்று நினைத்து செய்து விடுகின்றோம். அது ஒரு பிரமை. இன்று விரோதமாக நினைப்பவர்களை சில ஆண்டுகள் கழித்து பார்க்கும்பொழுது நாம் நண்பர்களாக நினைத்து விடுகின்றோம். எனவே இதெல்லாம் ஒரு நிலையான எண்ணங்கள் அல்ல. எனவே கவிஞர் இதை பரம் என்கின்றார். பரம் என்பது பிரம். பிரம் என்றால் பிரமை. இதெல்லாம் ஒரு பிரமைதான். மிட்டே பயரு காயே பரம். பயர் என்பது விரோதம். விரோதம் என்பதே ஒரு பிரமைதான். படோட்டே பியாரு கா ஹர் கதம் ஆர் மிட்டே பயரு காயே பரம். அன்பின் அடிகள் முன்னேறட்டும், விரோதம் என்ற எண்ணம் அழிந்து போகட்டும். விரோதம் என்கின்ற பிரமையான எண்ணம் அழிந்து போகட்டும். நேக்கி பருச்சலே ஆர் பதி சேட்டலே தாக்கி ஹஸ்தே ஹூவே நிகலேதம். நாங்கள் நட்பின் பாதையில் செல்ல வேண்டும், மற்ற தேவையற்ற பாதையில் இருந்து விலக வேண்டும். இப்படி இருப்பதன் மூலம் எங்கள் உயிர் சிரித்த வண்ணம் பிரியும், எங்களை விட்டு பிரியும். எங்கள் இறுதி மூச்சு வரையில் நாங்கள் இப்படியே இருப்போம் என்பது இதன் பொருள். அடுத்த பத்தியை பார்க்கலாம். ஏ அந்தேரா घना छा रहा, तेरा इंसान घबरा रहा, हो रहा बेखबर, कुछ न आता नजर, सुख का सूरज छिपा जा रहा है, तेरी रोशनी में वो दम जो अमावस को कर दे पूनम. नेकी पर चले और बदी से टले ताकि हंसते हुए निकले दम, ऐ मालिक तेरे बंदे हम. ये अंधेरा घना छा रहा. ये अंधेरा இந்த இருட்டு. கனா, கனா என்றால் மேகம், இருட்டான மேகம் எங்கும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. சாரஹா என்றால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, பரவி கொண்டிருக்கின்றது. தேரா இன்சான் கபரா ரஹா, நீ படைத்த மனிதன் பயந்து விடுகின்றான். அதாவது அவனது வாழ்க்கையில் சில நேரங்கள் இருள் போல சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது அந்த மனிதன் பயந்து விடுகின்றான். ஹோரஹா பேகபர். பேகபர் என்றால் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இருப்பது. மனது குழம்பி பயந்து விட்டால் என்ன நடப்பது என்றே தெரியாமல் இருக்கின்றோம் அல்லவா, அதைத்தான் பேகபர் என்று கூறுகின்றார். குச்னா ஆத்தா நசர், ஒன்றும் கண்ணுக்கு புலப்பட மாட்டேன் என்கிறது. குச்னா ஆத்தா நசர், எதுவும் கண்ணுக்கு புலப்படவில்லை. நசர் என்றால் பார்வை. குச்னா ஆத்தா, ஒன்றும் வருவதில்லை, ஒன்றும் புலப்படுவதில்லை, தென்படுவதில்லை. சுக்குக்கா சூரஜ் சிப்பா ஜா ரஹா. சுக்குக்கா சூரஜ், சூரஜ் என்றால் சூரியன், சந்தோஷம், சந்தோஷத்தின் சூரியன். சிப்பா ஜாரகா, மறைந்து விடுகின்றது. சிப்பானா என்றால் மறைதல். அதாவது இங்கு பூடகமாக கவிஞர் கூறுகின்றார், மறைந்துதான் இருக்கின்றதே ஒழிய அது முற்றிலுமாக விலகி போய்விடவில்லை. சுகம் என்பது மறைந்திருக்கிறது, வரும் என்பதை பூடகமாக தெரிவிக்கின்றார். சுக்குக்கா சூரஜ் சிப்பா ஜாரஹா. சுகம் என்கின்ற சூரியன் மறைந்து இருப்பதை போல தெரிகிறது. ஆனால் तेरी रोशनी में वो दम जो अमावस को कर दे पूनम. तेरी रोशनी में, உனது பிரகாசத்தில். ரோஷினி என்றால் பிரகாசம். ஓ தம், தம் என்றால் அந்த பவர், அந்த ஸ்ட்ரென்த், அந்த வலுவு. நம்ம கூட தமிழில் பேசும்போது தம் இருந்தா வா அப்படிங்கிறோம் இல்லையா. தம் என்பது இங்கே வலிமை, வலுவு என்பதை குறிக்கின்றது. தேரி ரோஷினி மே ஓ தம், உனது பிரகாசத்தில் அவ்வளவு வலிமை இருக்கின்றது. எவ்வளவு வலிமை? ஜோ அமாவாசைக்கோ கருதே பூனம், அமாவாசையை கூட பௌர்ணமியாக்கக்கூடிய வலு உனது பிரகாசத்தில் இருக்கின்றது. அமாவாஸ் என்றால் அமாவாசை, பூனம் என்றால் பௌர்ணமி.
नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम। नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए நிக்கிலே தம். நாங்கள் அன்பான பாதையில் செல்ல வேண்டும், மற்றவைகளிலிருந்து விலக வேண்டும். எங்கள் இறுதி மூச்சு வரையில் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களினால் நாங்கள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த பத்தி. அடுத்த பத்தியை பார்க்கலாம். படா கம்சோர் ஹே ஆதமி, अभी लाखों है इसमें कमी, बड़ा कमजोर है आदमी, अभी लाखों है इसमें कमी, पर तू जो खड़ा है दयालु बड़ा, तेरी कृपा से धरती थमी, दिया तूने हमें जब जन्म, तू ही झेलेगा हम सबके गम, नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम, ऐ मालिक तेरे बंदे हम. बड़ा कमजोर है आदमी, மனிதன் சில நேரங்களில் மிகவும் வலுவிழந்து விடுகின்றான். கம்சோர், கம் என்றால் குறைவு, ஜோர் என்றால் வலிமை, குறைந்த வலிமை. கம்சோர் என்றால் வீக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். மிகவும் வலுவிழந்து இருந்து விடுகின்றான் மனிதன். அபி லாக்கோ ஹை இஸ்மே கமி, இவனுள் பல லட்சக்கணக்கான குறைகள் இருக்கலாம். இஸ்மே என்றால் இவனுள், லாக்கோ என்றால் லட்சக்கணக்கான, கமி என்றால் குறைபாடுகள். பரு தூ ஜோ खड़ा है दयालु बड़ा, ஆனால் நீ நிற்கின்றாயே, நீ இருக்கின்றாய் அல்லவா. தூ ஜோ खड़ा, நீ ஒருவன் நிற்கின்றாய். இருப்பவன் யார்? தயாலு படா, மிகவும் கருணை வாய்ந்தவன், இரக்கம் வாய்ந்தவன். எங்கள் எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் நீ எங்களை ஏற்றுக்கொள்வாய். அப்படிப்பட்ட இரக்கம் வாய்ந்தவன் நீ, அப்படிப்பட்டவன் எங்கள் எதிரில் நிற்கின்றாய். தூஜோ खड़ा है दयालु बड़ा, तेरी கிருபா से धरती थमी. கிருபா என்பது கிருபா என்பதன் திரிபு, இந்த ராகத்திற்காக அப்படி போட்டிருக்கின்றார்கள். தேரி கிருபா சே தரதி தமி, உனது கிருபையினால் இந்த பூமியே தாங்கி நிற்கின்றது. உன்னுடைய கிருபைதான் இந்த பூமியை தாங்குகின்றது. தமனா என்றால் தாங்குதல் என்று முன்பே பார்த்தோம். தரதி என்றால் பூமி. உன்னுடைய கிருபையினால் இந்த பூமியே நிற்கிறது, உன் கைகளில் தாங்கப்பட்டு இருக்கிறது. தியா தூனே ஹமே ஜப் ஜனம், நீதான் எங்களுக்கு பிறப்பை கொடுத்தாய். எப்பொழுது எனக்கு நீங்கள் பிறப்பை கொடுத்தீர்களோ அப்பொழுதே தூஹி झेलेगा हम सबके गम, எங்களுக்கு வரும் துக்கங்களையும் நீதான் தாங்கிக் கொள்கின்றாய், நீதான் அனுபவிக்கின்றாய். நாங்கள் நிறைய துக்கப்படுகின்றோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அவற்றின் பின்னால் இருந்து எங்கள் துக்கங்களிலிருந்து எங்களை காக்கின்றாய். எங்கள் துக்கங்களை நீ தாங்கிக் கொள்கின்றாய். ஜேல்லா என்றால் தாங்குதல், அனுபவித்தல். तू ही झेलेगा हम सबके गम, गम என்று சொல்ல வேண்டும், கம் கம் என்று சொல்லக்கூடாது, கம். नेकी पर चले और बदी से टले, ताकि हंसते हुए निकले दम. நேக்கி பர் செல்லே, நல்ல பாதையில் செல்ல வேண்டும், நட்பு பாதையில் செல்ல வேண்டும், மற்றவரிலிருந்து விலக வேண்டும். எங்கள் இறுதி மூச்சு வரையில் நாங்கள் இப்படியே இருந்து சந்தோஷமாக எங்கள் இறுதி மூச்சை நாங்கள் விட வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக பரத்வியாஸ் பாடியிருக்கின்றார். இதை பாடி பாருங்கள். இந்த பாட்டை நீங்கள் சாதாரணமாக கேட்டு கூட நன்கு பாட பழகலாம். சரியா? இப்படி பாடும்பொழுது உங்களுக்கு உச்சரிப்புகள் தெளிவுபடும், இலக்கணம் நன்றாக தானே வந்துவிடும். பிறகு இந்தியில் ஆண்பால் பெண்பால் இது புரியாமல் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அல்லவா, அதெல்லாம் மிகவும் சுலபமாக சமாளித்து விடலாம். சரியா? அடுத்த முறை மற்றொரு பாடலுடன் நாம் சந்திப்போம். தன்வாத், நன்றி.